ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. ரிப்பப்ளிக் டே அதுவுமா உங்களை மீட் பண்ணுறதுல சந்தோஷம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தனால நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கு காரணமாக இருந்தது டாக்டர் அம்பேத்கர், அவருடைய டீமுன்றது நமக்கு எல்லாம் தெரியும். பட் ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கான ஆணிவேர் எங்கே ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடியே சில கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அது யார் மூலிமா எழுதுந்து அதோடைய கதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் 1914 to 1918 இந்த வேர்ல்டு வாரில் பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக மேன் பவர் தேவைப்பட்டது. ஸோ இந்த மேன் பவருக்கோசரம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுடைய உதவியை நாடுறாங்க. ஸோ அந்த உதவியை நாடும் போது நம்மளுடைய மிதவாதிகள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி வேணும், நாங்களே எங்களை ஆட்சி பண்ணிக்கிற மாரி அதுமாரி சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் அதுக்கு வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கிட்டத்தட்ட 14 லட்சம் சோல்ஜர், நம்மளுடைய இந்தியன் சோல்ஜர் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஆரம்பிச்ச இந்த கதை பார்த்தோன்னா அப்படியே லைனாக போகுது. ஸோ இந்த கதை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1918 முடியுது. முடிஞ்சதுன்னு பார்த்தோன்னா ஓகே, இதுமாரி இந்தியர்கள் நமக்கு போரில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு சட்டம் இயற்றலாம் அப்படின்ட்டு 1919 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அந்த சட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய டிமாண்ட் வச்சுருப்போம். அவனுங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1919 என்ன ஆக்ட்னா பார்த்தோன்னா, இதுமாரி இரட்டை ஆட்சி, செப்பரேட் எலக்டோரேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில விஷயம்லாம் வச்சிருப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஆக்ட் போட்ட உடனே இந்த ஆக்ட் இப்போ 1990 போட்டாங்க. இந்த ஆக்ட் போட்டு முடிச்ச உடனே பார்த்தோன்னா, இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த சைமன் கமிஷன் தான் நம்மளுடைய இந்தியர்களுடைய ஈகோவை டச் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இந்த சைமன் கமிஷனில் பார்த்தா 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் யாரான்னு பார்த்தோன்னா, அந்த பிரிட்டிஷோடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவங்க 4 பேர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க 2 பேர், அப்புறம் லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவங்க ஒரு ஆள், மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இந்த சைமன் கமிஷன் என்னைக்கு உள்ள வந்துச்சு அன்னைக்கு தான் நம்மளுடைய இந்தியர்களுடைய அந்த சுதந்திரம் என்ன அதிகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த சைமன் கமிஷனில் பார்த்தோன்னா அதிகமாக இந்தியர்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பிகாஸ் இந்த இதில் பார்த்தோன்னா ஃபுல்லாக இந்தியர்களே கிடையாது, எல்லாம் பிரிட்டிஷு. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த 1919 இந்த ஆக்டை வந்து பார்த்தோன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆக்டை எதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, இந்தமாரி இந்தியர்களுக்கு தன்னாட்சி வழங்கலாமா, இல்லை சுதந்திரம் கொடுக்கலாமா, இந்த மாதிரியான விஷயத்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த சைமன் கமிஷன் வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இந்தியர்கள் பயங்கரமாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பார்த்தோன்னா 1927 இந்த டைமில் நடந்தது. இந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தோன்னா எம்என் அன்சாரின்றவர் பார்த்தோன்னா பாய்காட் கமிஷன்ற ஒன்று வந்து அறிமுகப்படுத்துறாரு. என்ன ப்ரோ பாய்காட் கமிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், அது ஒரு எதிர்ப்பு காட்டுற விதம் தான் பாய்காட் கமிஷன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நேரு வந்து பார்த்தீங்கன்னா பூர்ண சுயராஜ்ன்ற மோஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த சைடு இப்படி போயிட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கலவரம் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. இந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, 1928 February 3 போல் பார்த்தோன்னா பயங்கரமாக போராட்டம் கலவரம்லாம் வெடிக்குது. இதில் பார்த்தோன்னா நேரு, லாலா லஜபத் ராய் இதுமாரி இவங்கெல்லாம் தலைவர்கள்லாம் இந்த கலவரத்தில் இந்த போராட்டத்தில் இருக்காங்க. பட் இதுதான் பார்த்தோன்னா இந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக இந்த பண்ண இந்த போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இன் யங்ஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கோ பேக் சைமன்ற முழக்கத்தை ஏடுறாங்க. இந்த மாதிரியான கலவரம்லாம் இந்த சைடு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்பு பேசும்போது ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும்ல, அதுதான் நம்ம டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ இந்த சைமன் கமிஷன், பிஆர் அம்பேத்கர் இவங்களுக்குள்ள நடந்த கதை எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இவர் தனியாக ஒரு கோரிக்கை வைக்கிறார் சைமன் கமிஷன் கிட்ட. சைமன் கமிஷன் இந்தியா வரதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தோன்னா பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கார். இவர் வந்து பார்த்தோன்னா சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வயது வந்தவர் வாக்குரிமைன்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் மைனாரிட்டி இந்த அந்தஸ்து கொடுங்கன்னு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட், அதாவது பார்த்தீங்கன்னா தனி அரசியல், தனி ஓட்டு போடுற உரிமை இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் அப்படின்ற இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இப்படி அம்பேத்கர் இந்த சைடு. இந்த சைமன் கமிஷன் வரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களை யாருமே பிடிக்கிற, எல்லாரும்
வெறுக்கிறாங்க இந்த சைமன் கமிஷன், கோ பேக் சைமன் கமிஷன் அப்படின்ற முழக்கத்தெல்லாம் விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிப்ரேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா போலீஸை வச்சு இந்த கலவரத்தை ஒடுக்கலான்னு பார்க்குறானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி லாலா லஜ்பத் ராய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடியடியில், அதாவது இந்த லத்தி சார்ஜில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாரு. நவம்பர் மாதம் 1920 அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாரு. பிரிட்டிஷ் வந்து கடுப்பாயிட்டேன்னு, என்ன அவனுங்க நம்ம ஒரு சட்டத்தை போட்டு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்குள்ளே அனுப்பிவிட்டா இவனுக்கு தேவையில்லாமல் போராட்டம் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு பிரிட்டிஷ் கடுப்பாய் என்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்கன்னா இந்தியர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்தியர்களே, உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரியுமா, ஃபண்டமெண்டல் ரைட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன வார்த்தைடா கேட்ட என்ன பார்த்த அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? நம்மளுடைய நேருடைய அப்பாவான மோத்திலால் நேரு என்ன வார்த்தைடா சொன்ன அப்படின்ட்டு, இருடா நான் உனக்கு கான்ஸ்டியூஷன் எழுதி காட்டுறேன், இந்தியர்கள்லாம் யாருன்னு காட்டுறேன்ட்டு நம்மளால தான் லாயர் ஆயிடுச்சு. யாரு? நேருடைய அப்பா மோத்திலால் நேரு. அவர் என்ன பண்றாரு, கான்ஸ்டியூஷன் எழுதி காட்டுறாரு. பாருங்க அதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்தியர்களுக்கு அடிப்படை உரிமை வழங்க வேண்டும், இரட்டை ஆட்சினா தேவையில்லை, எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் அண்டு ப்ராவின்சஸ் ஆட்சி தான் வேண்டும், இதில் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரலில் நாங்களே ஆண்டுக்கிறோம், நீங்கள் வேணாம், இது மாதிரியான சில விஷயம் இதெல்லாம் எழுதுறாரு அரசியல் அமைப்பில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சைடு பார்த்தோன்னா ஜின்னா அவர்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மட்டும்தான் எழுதுவீங்களா, நானும் எழுதுவேன்ட்டு அவர் ஒரு சைடு எழுதுறாரு. அவர் வந்து என்ன எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி எங்களுக்கு ஃபெடரேஷன் கான்ஸ்டியூஷன் வேணும், சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் மெஜாரிட்டியில் எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், இந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் அவர் ஒரு சைடு எழுதுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அரசியல்லாம் என்னன்னு இந்தியர்கள் தெரியாதுன்ற பிம்பத்தை உடைச்சு நேருடைய அப்பா மோத்திலால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் மூஞ்சில கரிய பூசினா மாரி ஒரு அரசியல், ஒரு கான்ஸ்டியூஷன், மினி கான்ஸ்டியூஷன் எழுதினாரு. ஸோ பட் ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் இருந்துச்சு. நான் இந்தியர்களே சில பேர் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, ஏன்னா இது வந்து ஒரு தலை பக்கமாக இருக்கா அப்படின்ட்டு எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. எது எப்படியோ பட் ஆனால் அவர் இந்தியர்களுக்கும் அரசியல் தெரியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டினது யார் தான், மோத்திலால் நேரு அவருடைய கொண்ட டீமு. வேர்ல்டு வார் 2ல இது மாதிரி கிளைமன் அட்லின்றவர் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் மூலிமா நம்மளுக்கு சுதந்திரம் அறிவிச்சுறாங்க. 1947 சுதந்திரம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைச்சு கொடுக்குறாங்க. அமைச்சு கொடுத்து இந்திய அரசியல் அமைப்பு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலாக நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு எழுதி முடிக்கப்படுகிறது. ஸோ எதுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னா, ரிப்பப்ளிக் டே அதுமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எவல்யூஷன் உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் ஸோ இந்த வீடியோ. ஸோ hope if you video like, please like, comment, share and subscribe and see you another video. Bye bye.